ஒரு நடிப்பை பாராட்டுவோம். அந்த நடிப்பை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போக வேண்டாம், முதல்வர் போஸ்ட் தாண்டா போவேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன்னா நீ யாரு? நீ என்ன சொன்ன? கொள்கை ரீதியாக நான் யாரை பிஜேபி எதுக்குறேன் சொன்னியா சொல்லலையா? இப்போ கொள்கை ரீதியாக ஆர்எஸ்எஸ் கும்பல் தூண்டி விட்டுட்டு இதில் நம்ம திருப்பரங்குன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அயோத்தியை போல் ஆக்குவோம்னா நீ ஏன் வாயை மூடிக்கிட்டு கிடக்குற? எங்கேயா பேசினார சொல்லுங்க, சொல்லுங்க நெறியாளர் அவரே. இல்லை சீட்டா நிர்மல்குமார் பேசியிருக்காரு கட்சி வச்சா. நிர்மல் யாரும் தெரியுமா? நிர்மல் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? நிர்மல் முழுக்க முழுக்க ஒரு சங்கி. அங்க இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் இணையான ஒரு ஐஆர்எஸ், அவர் யாரும் தெரியுமா? அவர் முழுமையான சங்கி. பாதி சங்கி தெரியுமா யாருன்னு? என்னுடைய நண்பர் தெரியுமா? யாருன்னு தெரியுமில? ஆதவ் அர்ஜுன். இப்போ இந்த கும்பல்களை வச்சுக்கிட்டு நான் கொள்கை ரீதியாக எதுக்குறேன்னா நீ கொள்கை ரீதியாக நீ வாயை திறந்து பேசுனியா? திருப்பரங்குன்றத்தை அவர்கள் ஒரு முக்கியமான அதாவது ஒரு கலவர பொருளாக எடுத்து, முருகனை எடுத்து நீ கலவரம் செய்வதற்கு அவர்கள் தூண்டுவதற்கு ரெடியாக இருக்கும்போது நீ தட்டி கேட்கணுமா இல்லையா? பேசாம இருக்கிறதா ஸ்ட்ராட்டஜிங்கிறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேசாம அமைதியா இருந்துறேன்னு, ஏன் அடிச்சுட்டு செத்தாலும் பிரச்சனை. சென்சிட்டிவான விஷயம், நம்ம கருத்து சொன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆடுன்னு பயப்படுறதாக கட்சியை சேர்ந்தவங்களா? அதுக்கு அவர் சொல்ல மாட்டார், அதுக்கு இன்னொரு ஆளே சொல்லுவாங்க அவருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு நீங்க பார்க்கப்படும் பொழுது இது மட்டுமல்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இவர் நேற்று முதலாளி கிறிஸ்துமஸ் நிகழ்வு நடத்துகிறாங்க. கிறிஸ்துமஸ் நிகழ்வில் ஒரு கதை சொல்கிறாப்புல. கதை கவனிச்சிங்களா? ஜோசப் பற்றி ஒரு கதை. ஜோசப் அவர் கதையை ஒரு கதை எடுத்து அவர் சொல்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணின்னு கேட்டாங்க. ஒரு பாட்டில் எரிஞ்சு விட்டுட்டு விளையாட்டு நீ பரப்பிட்ட. செத்தவன் என்னன்னா சுண்ணாம்பானானா ஏதானான்னு கவனிக்கலை. இவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு புரட்சியாளர் தான். இயேசுநாதர் என்ன கொடுத்தாரு? சாதாரண தண்ணியை கூட ஒயினா மாற்றி கொடுக்குறாரு. கவனிக்கலையா? எல்லாருக்கும் உணவு அளிக்கிறாரு, வந்தவங்க போறவங்களெல்லாம் போராடுறாரு. அதே நேரத்தில் ஒரு பெண்மகளை உபச்சாரன் கல்லை விட்டு எரியும் பொழுது அவர் ஒரு கருத்து சொல்றாரு, இது மாதிரி உங்களுக்கு இச்சை மனம் உங்களுக்கு இல்லை என்றால் இப்ப நீ எரியணும். எவன் எரியல. ஆனா இவங்க நேற்று அந்த நிகழ்வுல என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருக்கிற பாதிரியார் உட்பட, விஜய் உட்பட, இயேசுநாதர் மேலே கல்லை விட்டு எறிறாங்க.